வணக்கம் நண்பர்களே, மாறன் வீரா சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம மாறனும் வீராவும் சேர்ந்து நம்ம ராணியை பொறி வச்சு பிடிக்கிறாங்க. அவங்க கையில் இருந்த அந்த ரெட் கலர் ஃபைலை கேப்சர் எடுக்கிறாங்க. நம்ம மாறன், இது உங்கள் கையில் எப்படி வந்திருந்து, நான் இந்த எவிடன்ஸை நான் கொண்டுட்டு போயிருக்க நேரம் என்கிட்ட இருந்து ஆட்டை போடுறது உங்ககிட்ட எப்படி வந்திருக்கு, அப்போ உங்களுக்கும் ஆதித்யாவுக்கும் தொடர்பு இருக்குது, நீங்கள் யார் அப்படின்னு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு அந்த இடத்துல களம் இறங்கி இது ராணி தான் இந்த வீட்டில் புஷ்பானி இருக்குது அப்படின்னு உள்ள விஷயத்த நம்ம மாறன் கண்டுபிடிச்சி ராணிக்கு செக் வைக்கிறாங்கங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்க நேரம் தான் ராணி அழகாக நம்ம ராகவன் கூட நம்ம கனி பாப்பாவை கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு போகிறாங்க. அப்போ எப்படியாவது இந்த ராகவனுக்கிட்ட நெருங்கிடணும் அப்படின்னு முயற்சிக்கிறாங்க. ஆனால் நம்ம ராகவன் எனக்கு கண்மணி தான், கண்மணியை தவிர நான் எந்த பொண்ணையும் ஏறெடுத்து கூட்ட பார்க்க மாட்டேன், நீ என்கிட்ட நெருங்கிடலாம், நீ நினச்சதை அடைஞ்சிடலாம் அப்படின்னு நினச்சாலும் கதை நடக்காது, எனக்கு என் பொண்ணு ஆசைப்பட்டானே தான் நான் உன் கூட வந்திருக்கேனே தவிர உனக்கும் எனக்கும் எந்த விதமான ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை அப்படின்னே ஒவ்வொரு தடவை நாம் ராணியை குத்தி கட்டது மாதிரியே நம்ம ராகவன் நடக்கிறாங்கன்னு சொல்லலாம். அதே கணம் பார்த்தோன்னா ஆதித்யாவுக்கான எவிடன்ஸ், ஆதித்யா பித்தலாட்டம் பண்ணி சொத்து சேர்த்ததுக்கான அந்த எவிடன்ஸ் அவருக்குள்ளதை நம்ம மாறன் வீராவுக்காக எடுத்துகிட்டு ஆஃபீஸுக்கு போகிறாங்க, வீராக்கா ஆஃபீஸுக்கு. அப்போ தான் போகிற வழியில் நம்ம ஆதி கால் பண்ணுறாங்க. இப்போ மாறன் இந்த சைடு போயிட்டு இருக்கான், அவனுக்கு பைக்கில் ஒரு எவிடன்ஸ் இருக்குது, அதை எப்படியாவது ஆட்டையை போடணும், இதுக்கு நீ ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ரவுடிக்கு அந்த நம்ம ராணி அனுப்புகிறாங்க. நம்ம மாறன் போகிற பைக்கை ஒரு ஆக்ஷன் மாதிரி க்ரியேட் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அதை கவனிச்சிட்டு இருந்தால் நம்ம மாறனுக்கு பைக்கிலேருந்து அந்த ஃபைலை தூக்கி எடுத்துகிட்டு போயிடறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா எடுத்துக்கிட்டு ராணிக்கிட்ட கொண்டு கொடுத்துறாங்க. ராணியக்கா, நீங்கள் சொன்னது மாதிரி அந்த மாறன்கிட்ட இருந்து அந்த ஃபைலை எடுத்துட்டோம், இன்னாங்க அப்படின்னு சொன்னார். நம்ம பத்திரமா வாங்கி வச்சுக்கிட்டோம், ஆதித்யாட்ட இதை கொண்டு கொடுத்துடணும், அவனுக்கு எதிரான எவிடன்ஸ் இந்த வீட்டில் எல்லாத்தையும் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து அழிக்க வேண்டியதாக இருக்குது, இந்த ராகவனை எப்படியாவது நான் அடையணும். இவ்வளோ காலம் ராகவன் வேண்டா வெறுப்பா வாழ்க்கையை வெறுத்து சுற்றிட்டு இருந்தான். 8 வருஷம் ஆகியும் இவன் அந்த கண்மணி தான் அவ்வளோ பெர்ஃபெக்ட் கணங்க அவளை மறக்க முடியாமல் இவன் சுற்றிட்டு இருக்கான். ஆனால் இவனுக்கு வேட்டு வைக்க தான் போகிறேன், நான் ராகவனை அடையணும் அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. கட்டிலுக்கு மெத்தைக்கு கீழே அந்த ஃபைலை தூக்கி மறைச்சி வச்சுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம வீரா மாறன்ட்ட வீட்டுக்கு வந்ததோட பிரச்சனை பண்ணுறாங்க. அந்த ஃபைல் எங்கே போச்சு, எதுக்காக அந்த ஃபைலை நீ கொண்டு வர நேரம் அதை கவனிக்காமல் விட்ட, கவனிக்காததுனால தான் அந்த ஃபைல் நம்மகிட்ட மிஸ் ஆகிட்டு அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தோன்னா அப்போ வள்ளியம்மா சொல்கிறாங்க, இந்த பாருங்கள் அந்த பச்சை கலர் ஃபைலு எப்படி மிஸ் ஆகிட்டு அப்படின்னு அந்த இடத்துல பேச நேரம், ஐயோ இது பச்சை கலர் இல்லை சின்னம்மா, சிவப்பு கலர் ஃபைல் அப்படின்னு சொன்னார். சிவப்பு கலர் ஃபைல் நீ கலரை கரெக்டாக சொல்கிறாங்கன்னா அது யாருக்குமே தெரியாதாச்சா, எப்படி இவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு மாறனுக்கு சந்தேகம் வருது. ஒருவேளை இவங்க தான் அதை யாழை வச்சு எடுக்க வச்சுருப்பாங்க அப்படின்னா ஆதித்யாவுக்கும் இவங்களுக்கும் என்ன தொடர்பு இருக்குது, ஏதோ ஒரு குட்டு இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல கன்ஃபார்மாக நம்ம மாறன் வீராவை கேப்சர் பண்ணிடுறாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நான் இந்த ஃபைலை கொண்டு போனது வேறு யாருக்கும் தெரியாது, உங்களுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சு, அப்போது உண்மை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு அந்த இடத்துல கேட்க நேரம், ஐயோ நம்ம வாயை வச்சுட்டு சும்மா இருக்காமல் நம்மளே மாட்டிக்கிட்டோமே, இப்போ என்ன பண்ண அப்படின்னு மாண்டையை பிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ராணி ஒரு கட்டத்தில் இல்லை நான் எதேச்சையாட்டு தான் சொன்னேன், அதை வச்சு பெரும்பாலும் ஃபைலு சிவப்பு கலரில் தானே இருக்கும், அதை நான் வச்சு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஆனால் நம்ம மாறன் கண்டிப்பாக இவங்க கிட்ட தான் இருக்குது, இவங்க வேறு யாரும் இல்லை வீரா, நம்ம ஆதித்யா நம்ம குடும்பத்தை பழிவாங்க அனுப்பிவிட்ட நபர் தான் இந்த ராணி, அதில் தான் ராகவனை சிக்க வச்சு ராகவன் வழியாக இந்த வீட்டுக்கு குடைச்சலை கொடுக்கணும்னு வந்த ஆள் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. நம்ம வீராவும் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு கட்டத்தில் இவளை இல்லாத நேரத்தில் அவளுக்கு ரூமை சோதனை போட்டாலே அந்த ஃபைலை ஈஸியாக எடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம புஷ்பா வீட்டில் இல்லாத நேரம் பார்த்து அந்த
ரூமை வந்து சோதனை போடுறாங்க. அதில் கட்டிலு கீழே பெட்டுக்கிட்ட வந்து வச்சுருக்க அந்த ஃபைலை அழகாக வந்து எடுக்கிறாங்க. எடுத்து வந்து நம்ம வீரா கிட்ட வந்து கொடுக்குறாங்க. அப்போ தான் வீரா உண்மையாட்டே வந்து இது ஆதித்யாவோட ஆள் தான், கண்டிப்பாக இவளுக்கு டீட்டெயிலை வந்து சேகரிக்கணும். எல்லா விஷயத்துலையும் இவ இந்த ஊர், அதுவும் இல்லாமல் இவளுக்கு இந்த ஸ்கூலில் படித்தா அப்படி இப்படின்னு எல்லா டீட்டெயிலையும் பெர்ஃபெக்டாக வந்து செட் பண்ணியிருக்காங்க. நம்ம கண்ணில் மண்ணை தூவதுக்காக தான். இது எல்லாத்தையும் வந்து உண்மையாக செய்தவங்களுக்கு கூட இவ்வளோ பெர்ஃபெக்ட் இருக்காது. ஆனால் இவளுக்கு எல்லாமே கரெக்டாக நம்ப வைக்கும் விதமாட்டு தந்திரமாக செய்து இவளை இந்த வீட்டில் அனுப்பி விட்டுருக்கானா. இந்த ஆதித்யாவை தவிர வேறு யாராலையும் இதை பண்ணியிருக்க முடியாது. ஆனால் இவ நம்ம நினைக்கிற மாதிரி வந்து நல்லவே இல்லை, ஒரு விஷச்செடி தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து மாறன் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. அதே நேரம் நம்ம ஆதித்யாவும் வந்து பேசுகிறாங்க. ஆதித்யாவும் நம்ம ராணியை வந்து சந்திக்கிறாங்க. அப்போ தான் வந்து நம்ம ராணி சொல்கிறாங்க, அந்த ஃபைலை வந்து என்கிட்ட தான் வச்சுருந்தேன், இப்போ அந்த ஃபைலை வந்து காணலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. நான் தேடி பார்த்தேன். என்ன ராணி சொல்கிற, எனக்கு ஏற்கனவே வந்து அந்த வீட்டில் மாறன வீராவும் வந்து என்ன சந்தேகப்படும்படி என் வாயாலே நான் உளறிட்டேன். சிகப்பு கலர் ஃபைல் நீ அப்போ நிச்சயமாக அவங்களுக்கு நான் தான் அனுப்பிவிட்டு நீ அந்த வீட்டில் போய் இருக்கா அப்படின்னு வந்து தெரியும் ராணி அப்படின்னு வந்து சொல்லிருந்தேன். ஆமாம் தெரிஞ்சிருக்கோம், ஆனாலும் இப்போ என்ன ஈஸியாக அந்த வீட்டிலேருந்து கலத்தி விட முடியாதுல்ல. நான் இப்போ அந்த வீட்டு மருமக, அதுவும் மூத்த மருமக அப்படின்னு உள்ள பொசிஷனில் இருக்கேன். அந்த பதவியிலேருந்து யாராலையும் என்ன அவ்வளோ சீக்கிரம் வந்து விரட்ட முடியாது. ஏன் வீரா நினச்சா கூட முடியாது. அதனால அது வரைக்கும் சந்தோஷம்தான். ஆனால் கூடிய சீக்கிரத்தில் அந்த வீட்டுக்கு எதுக்கு போனோமோ அந்த கதையை நம்ம பெர்ஃபெக்டாக முடிச்சிடணும். ஏன்னா ஆளாளுக்கு வந்து அந்த வீட்டில் என்ன சந்தேகப்படும்படியாக ஆகி போச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம மாறனும் வீராவும் சேர்ந்து இந்த ராணிக்கும் ஆதித்யாவுக்கும் என்ன தொடர்பு, உண்மையே இந்த ராணி உண்மையாட்டே இந்த புஷ்பா தானா அப்படின்னு உள்ள விஷயத்த மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து ஆதித்யா வந்து ராணிக்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கிறத வந்து கவனிக்கிறாங்க. அப்போ உண்மையாட்டே இவங்க ரெண்டு பேருக்கும் தொடர்பு இருக்குது. ஆனால் இவ வந்து யாரு, எதுக்காக இந்த வீட்டுக்குள்ளே வந்தா, இவளுக்கும் நம்மளுக்கும் என்ன பகை இருக்குது, ஆதித்யா வந்து அனுப்பிவிட்ட ஆள்னாலும் நம்மளுக்கும் இவளுக்கும் எந்த பகைடா இருக்குது, அதுக்கு பிறகு வந்து இவ நம்மளை வந்து ஆதித்யா பகைக்கு படி தீர்க்க வருவாளா அப்படின்னு வந்து அந்த கோணத்தில் வந்து நம்ம வீராவும் மாறனும் வந்து யோசிக்காங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கண்மணி வந்து நினைப்பாவே நம்ம ராகவன் வந்து நினைக்கிறாங்க, கண்மணி நீ இருந்தால் கனி கூட நம்ம எப்படி வாழ்ந்துருக்கலாம், ஆனால் எல்லாமே வந்து மோசமாக போயிட்டு இப்போ இந்த புஷ்பா வர நான் வந்து செய்த தவறால் வந்து அவள் கழுத்தில் தாலி கட்டி வந்துட்டேன், இது கனியால் கூட தாங்கிக்க முடியாது, நான் இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து அவங்க ஒரு கவலையோடு வந்து நம்ம ராகவன் இருக்காங்கன்னு சொல்லலாங்க. வணக்கம்.